Hello friends, it's Anto and it's part 2 how to create virus. So என்னுடைய ப்ராஜெக்ட்க்கு வந்து நான் வந்து என்னுடைய my first virus அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன் and just create. நான் இப்போ கிரியேட் பண்ணுறது வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் and என்னுடைய அப்ளிகேஷன் வந்து நான் ஜஸ்ட் செட் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீனுக்குள்ளே. ஓகே, நான் அந்த ஸ்க்ரீனை வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பட்டன் போட்டுக்கிறேன். இந்த பட்டன் ஜஸ்ட் கிளிக். இப்போதைக்கு பட்டன் கிளிக்குள்ளே நம்மளுடைய கோட்ஸை வந்து எழுதலாம். ஓகே, ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த பட்டனுக்குள்ளே என்ன கோட் எழுதியிருக்கணும் அதை ரன் ஆகும். ஓகே, நம்ம இப்போ ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். void அண்ட் மெத்தட்ஸ் அண்ட் கிளாஸ் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னா ஜஸ்ட் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்கள். ஸோ மெத்தட்ஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான லிஸ்ட்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு கோட்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அந்த ரைட் ஃபைல்ஸ் அப்படின்னு நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபைல் பாத் கொடுக்க போகிறோம். அதாவது எந்த ஃபைலை வந்து நான் வந்து டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எழுத போகிறோம். ஏன்னா இனிஷியலாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை டூப்ளிகேட் பண்ணுவோம். அந்த ஃபைலை டூப்ளிகேட் பண்ணுறது சக்ஸஸ் ஆன பிறகு ஒரு டேரக்டரியை நம்ம டைவர்ட் பண்ணலாம். அந்த டேரக்டரிக்குள்ளே இருக்க எல்லா ஃபைல்ஸையும் நம்ம டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃபைலை வந்து எப்படி டூப்ளிகேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் ஃபைல் பாத் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, என்னோடய பட்டன் கிளிக்குள்ளே அப்போ நான் என்ன எழுதுவேன் அப்படின்னா என்னுடைய ரைட் ஃபைலை கால் பண்ணுவேன். கால் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபைல் லொக்கேஷன் எது, நான் டார்கெட் பண்ணுற அந்த ஃபைல் வந்து நேம் லிஸ்ட் தானே. ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய டேரக்டரியை வந்து இடத்துல நான் பாஸ் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம வந்து இந்த மெத்தடுக்கு வந்து ஃபைல் பார்த்து தானே நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, என்னோடய ஃபைல் பார்த்து நான் இங்கே போட்ட உடனே உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும். ஏன்னா அது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்குது. ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு @ சிம்பிள் போட்டுருங்க. ஸோ தட் இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடி இந்த @ சிம்பிள் போடுறது பெட்டர். ஸோ தட் இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் ஷீ ஷாப்பில். ஓகே, அண்ட் இந்த ஃபைல் நேம் இருக்குது. ஸோ ஃபைல் நேம் வந்து நேம் லிஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நேம் லிஸ்ட் டாட் இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷனும் நம்ம கொடுக்கணும். இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் இங்கே இருக்கும். அண்ட் ஓகே, எக்ஸ்டென்ஷன் போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடுக்குள்ளே என்னுடைய எந்த ஃபைல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டூப்ளிகேட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலுடைய பார்த்து நான் போட்டிருக்கேன். ஓகே, அண்ட் இப்போது இங்கே ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோடய ஃபைல் நேமை நான் தனியாக எடுக்க போகிறேன். என்னோடய ஃபைல் எக்ஸ்டென்ஷனையும் நான் தனியாக எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைல் நேம் எடுக்கலாம். இந்த ஃபைல் நேமை ஸோ இந்த யூஆர்எல்ல இருந்து இந்த பர்டிகுலர் ஃபைல் பாத்தில் இருந்து என்னுடைய ஃபைல் நேமை மட்டும் நான் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம ஷீ ஷாப்பில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் ஃபைல் நேம் கொஞ்சம் கேமல் டைப்பில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபைல் நேம் ஈக்குவல்ஸ் இந்த ஃபைல் நேமை வந்து நம்ம வந்து கெட் பண்ணுறதுக்கு வந்து ஷீ ஷாப்பில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸுக்கு நேம் ஸ்பேசஸ் இருக்குது. path dot ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாத் டாட்னு வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஃபைல் பாத்துக்கு போகுது. பட் எனக்கு வந்து வெறும் பாத்து தான் தேவை. ஸோ இந்த பாத்தை வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஜஸ்ட் இந்த ரெட் கலர் கோடுக்கு மேலே இங்கே மவுஸ் கர்சரை வச்சா உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோவே காட்டும் ஷோ பொட்டன்ஷியல் ஃபிக்சர் அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா system.io. ஸோ இந்த நேம் ஸ்பேஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ வந்து எனக்கு system.io வந்து ஆட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த ஐஓ ஆட் பண்ணோன்னே எனக்கு வந்து இந்த என்னோட பாத் வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த கிளாஸ் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மவுஸ் க்ளோஸில் மேலே எடுத்துகிட்டு போனோம்னு உங்களுக்கு இங்கே காமிக்கும் கிளாஸ் system.io.path, ரைட். இது எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ இந்த பாத் டாட் இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, கெட் நேம், which means get file name without extension அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நான் இதை கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு இதுக்கு பேராமீட்டராக நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய ஃபைல் பார்த்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இப்போது நான் ரன் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நமக்கு எதுவும் நடக்காது. நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் போட்டுக்கிறேன். மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ. ஸோ என்னோடய ஃபைல் நேமை வந்து ஸோ தட் என்னுடைய யூஆர்எல்லேருந்து அந்த ஃபைல் நேமை எடுத்துகிட்டு வந்து காட்டுதுன்றதை ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நான் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா அந்த பட்டன் கிளிக்கில் தான் இந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் அப்படின்றது எனக்கு வந்துடுச்சு என்னோடய மெசேஜ் பாக்ஸில், விச் மீன்ஸ் ஃபைல் நேம். ஸோ நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய ஃபைல் பாத்தில் இருந்து என்னோடய ஃபைல் நேமை மட்டும் நான் வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கோடு தான் வந்து ஆக்சுவலி எப்படி வந்து ஃபைல் பாத்துலேருந்து ஃபைல் நேமை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், என்னுடைய இந்த பாத்துலேருந்து என்னோடய ஃபைல் நேமை வந்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, சிம்பிள். சேம், நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். எக்ஸ்டென்ஷன் ஈக்குவல்ஸ் the same path dot get extension. இங்கே இருக்குது பாருங்களேன். அண்ட் அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து நான் என்னோடய ஃபைல் பார்த்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ வந்து என்னுடைய மெசேஜ் பாக்ஸில் வந்து என்னுடைய எக்ஸ்டென்ஷனை போடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா .xlsx. ஸோ என்னுடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷனை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன் என்னுடைய பாத்துலேருந்து. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ முக்கியமான 2 விஷயம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் இப்போ வந்து ஒரு ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு இந்த பர்டிகுலர் ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைலை வந்து 10 காப்பியாக ரெடி பண்ண போகிறோம். அந்த 10 காப்பியில் ஒரே ஒரு ஃபைல் மட்டும் ஒரிஜினல் ஃபைலாக இருக்கணும், மற்றது எல்லாமே டூப்ளிகேட் ஃபைலாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய டார்கெட். ஸோ அதை தான் நம்ம இங்கே அச்சீவ் பண்ண போகிறோம். அண்ட் எஸ், அதுக்கு முன்னாடி டைரக்டரி, இந்த டைரக்டரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைரக்டரியும் நம்ம வந்து கெட் பண்ணணும். பிகாஸ் இந்த டைரக்டரிக்கு உள்ளே தான் இந்த ஃபைலை நம்ம டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த டைரக்டரியும் நம்ம வந்து ப்ராப்பராக கையில் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ அந்த டைரக்டரி பார்த்து நம்ம எடுத்தாகணும். ஸோ டைரக்டரி பாத் just string dir equals and அதே பார்த்தே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டாட் and get directory name இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் இருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத் கொடுத்து பார்க்கலாம் என்ன ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. அண்ட் என்னுடைய டிஆரை நான் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, டெஸ்ட்டு எஃப்பில் டெஸ்ட் ஃபோல்டர். ஓகே, இதுவே நமக்கு போதும். அண்ட் இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு எஃப் டெஸ்ட் ஃபோல்டர் தான் வந்திருக்கும், ஒரு ஸ்லாஷ் மிஸ் ஆகுது. ஏன்னா இந்த டைரக்டரிக்கு உள்ளே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா நம்ம இந்த டூப்ளிகேட் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண போகிறது வந்து இந்த டெஸ்ட் ஃபோல்டருக்கு உள்ளே. ஸோ நான் இந்த இடத்துல எனக்கு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வரணும். அப்போ தான் இது வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த ஃபோல்டருக்கு உள்ளே அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஃபோல்டருக்கு உள்ளே தான் நான் வந்து என்னுடைய அந்த எக்ஸல் ஃபைலை வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறேன். ரைட், ஸோ இங்கே ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு எரர் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அட்டு சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ தட்
இந்த அட்டு சிம்பிள் போடுறது மூலிமா அதுக்கப்புறம் அந்த நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே போடுறது எல்லாமே வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எஃப் டெஸ்ட் ஃபோல்டர் அது உள்ளே வந்துட்டேன் நான், ரைட். அது உள்ளே இருக்க இந்த ஃபோல்டரை நான் அட்டாக் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக பிரிச்சாச்சு. இப்போ வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும். பிகாஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 10 ஃபைலு, விச் மீன்ஸ் நான் அதிகம். ஸோ இன்ட் மேக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன், மேக்ஸ் 10. ஸோ 10 ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம் மேக்ஸிமம். ஓகே, இந்த நேம் லிஸ்ட் டாட் எக்ஸ்எல் இந்த எக்ஸல் ஷீட்டை இந்த எக்ஸல் ஃபைலை வந்து 10 ஃபைல் கிரியேட் ஆக போகுது. அண்ட் நான் மினிமம் அப்படின்றதையும் கொடுத்துக்கிறேன். வந்து நான் ஒன்றுன்னு கொடுத்துக்கிறேன், விச் மீன்ஸ் ஜஸ்ட்டு லூப் பண்ண போகிறோம், அதனால் கொடுத்துக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக கூட கால் பண்ணியிருந்துருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மோஸ்ட்லி நம்ம இது யூஸ் பண்ண மாட்டோம், விச் மீன்ஸ் இதுக்கு ஓகே இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது மினிமம்ன்றது, நான் அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ரேண்டம் நம்பர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஸோ நான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாகிறதுக்கு நான் அந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்படி ஸோ இது ரேண்டம் நம்பர் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அது வந்து இன்டிஜராக ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இன்ட்டு ஸோ ரேண்டம் நம்பர், இதுக்கு இன்டிஜர் பார்த்திங்கன்னா இன்ட் மினிமம் அண்ட் மேக்ஸ். அதுக்காக தான் நான் வந்து இங்கே மேக்ஸ் அண்ட் மினிமம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அஃப்கோர்ஸ் இது ரிட்டர்ன் பண்ண போகுது. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 0 போட்டுக்கிறேன், ஜஸ்ட் நம்ம எழுத வேண்டியது இருக்கு. அண்ட் ரேண்டம், ஸோ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் சஜஸ்ட் பண்ணுது. ரேண்டம் நியூ ரேண்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷீ ஷாப்பில் ஆல்ரெடி எம்பிள்டு ஒரு கிளாஸாகவே இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட் இதை வந்து கால் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் random dot next small r next open and close braces. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மினிமம் கொடுக்கணும் அண்ட் மேக்ஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ண போகிறேன். அந்த ரேண்டம் நம்பர் வந்து 1லேருந்து 10க்குள்ளே இருக்கணும் அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். ஜஸ்ட் இதை வந்து இந்த பக்கம் போட்டுக்கிறேன். ஸோ 1லேருந்து 10க்குள்ளே ரேண்டமாக எனக்கு நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா, அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோடைய மோட்டிவ், இந்த ரேண்டம் நம்பர் ஃபங்க்ஷன் எழுதுனதுக்கான இது. ஸோ இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். இது ஆக்சுவலாக ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் மேக்ஸ் அண்ட் இந்த ரேனை வந்து நான் என்னுடைய மெசேஜ் பாக்ஸில் போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் இதையும் வந்து நெக்ஸ்ட் லைனில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ தட் கொஞ்சம் பார்க்குறதுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் வாட்டி வந்து நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 2ஆம் நம்பர் ஜென்ரேட் ஆகுது, விச் மீன்ஸ் 10 ஃபைல் கிரியேட் ஆக போகுதுல்ல, 10 ஃபைல் கிரியேட் ஆக போகுது. அதில் 2வது தான் வந்து ஒரிஜினல் அப்படின்றத நான் கணக்கு பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் சும்மா ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ நான் இதை ஓகே பண்ணிவிட்டு திரும்பி இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 7 கிடைக்கும். திரும்பி இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு 4 கிடைக்கும். பட் இந்த ரேண்டம் நம்பர் எல்லாமே வந்து 1லேருந்து 10க்குள்ளே தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் வந்து இந்த இடத்துல மினிமம் 1 மேக்ஸிமம் 10 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரிங்க, நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போதும் வேறு நம்பர் கிடைக்கும் 1லேருந்து 10க்குள்ளே. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். அதுக்காக தான் நான் ரேண்டமாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏன் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபைல் வந்து ஒரிஜினல் ஃபைல் இருக்கணும்ல, ஸோ அதுக்காக தான். அண்ட் இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, இந்த ஃபைலோடைய லென்த் எவ்வளோ அப்படின்றது தெரியணும், விச் மீன்ஸ் சைஸ், ஆக்சுவல் சைஸ் எவ்வளோ அப்படின்றது. ஸோ அதையும் நம்ம வந்து இப்போ இங்கே எழுதலாம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், டேட்டா டைப் லாங் யூஸ் பண்ணிக்கிறேன். லென்த் ஈக்குவல்ஸ் நியூ
file info because நம்ம information தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் நான் file info நான் எடுக்கிறேன். And sorry, file path, இந்த file path because இந்த file pathல இருக்க அந்த ஃபைலை தான் வந்து நான் வந்து எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்றத வந்து I have to get it. ஸோ இங்கே dot length. ஓகே, ஸோ இந்த லென்த் இப்போ நான் இந்த ஃபைலோட லென்த் சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 9673 இது வந்து பைட்ஸில் காமிக்கும் ஆக்சுவலி. ஸோ நான் இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதோட ஃபைல் சைஸ் பாருங்களேன் 9673 பைட்ஸு. ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே கெட் பண்ணியிருக்கோம் 9673 பைட்ஸ். பிகாஸ் நம்ம வந்து ஃபைலை வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ டூப்ளிகேட் பண்ணும்போது யூசருக்கு வந்து தலைவலியை கொடுக்கணுன்னா நம்ம வந்து ஒரிஜினல் ஃபைலோடைய எக்ஸாக்ட் சைஸை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணணும். டூப்ளிகேட் ஃபைல்ஸ்க்கும் அதே சைஸ் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து இதனுடைய ஃபைல் சைஸை எடுக்கிறேன். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ண போகிற அந்த டூப்ளிகேட் ஃபைலுக்கும் சேம் சைஸ் இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மோட்டிவ். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லைன் யூஸ் ஆகுது. ஓகே, அண்ட் இப்போ அடுத்த கீழே. ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ண இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம நார்மலான ஃபாலோ int same I equal to 0 I smaller than max. நல்லா கவனிங்க, நான் மேக்ஸே யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதை ரீயூஸ் பண்ணுறேன். and I plus plus. ஓகே ஓகே, இது கமாஸ்டனா செமிகாலன். ஸோ இந்த இடத்துல தான் இம்பார்ட்டன்ட் இருக்குது. என்ன அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இந்த இடத்துல ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறேன்ல. ஸோ ஏன் இது ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது நான் கிரியேட் பண்ண போகிற 10 ஃபைல் என்னோடய டூப்ளிகேட் ஆக போகுது. அதில் ஒரு ஃபைல் தான் வந்து ஒரிஜினல். அது என்ன ஃபைல் அப்படின்னா இந்த ரேண்டம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது எந்த நம்பரில் ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுதோ அந்த ஃபைலை மட்டும் நம்ம ஒரிஜினல் ஃபைலாக வச்சுக்க போகிறோம். ஸோ இது வந்து லூப், அஃப்கோர்ஸ் இந்த லூப் வந்து 10 வாட்டி லூப் ஆகும். அப்போ வந்து நம்ம இந்த 10 வாட்டி லூப் ஆகும்போது நம்ம 8 டூப்ளிகேட் ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு ஒரிஜினல் ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நம்மளுடைய டார்கெட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இஃப் ரேன் ஈக்குவல் டு ஐயா இருந்தால், ஏன்னா நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் நம்ம வந்து நம்மளோட ரேண்டம் நம்பர் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இந்த 10க்குள்ளே தான் வந்து கிரியேட் ஆக போகுது. ஸோ இப்போ அதில் பட் இந்த ஃபாலோப்பில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டைம் லூப் ஆக போகுது. அப்போ கண்டிப்பாக வந்து இங்கே கிரியேட் பண்ணுற இந்த ரேண்டம் நம்பரும் இந்த லூப் ஆகும்போதும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கண்டிஷனில் இந்த 10 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் இதுக்குள்ளே வரும். அண்ட் எல்ஸ், ஸோ இது ரேண்டம் நம்பர் வந்து அந்த ஐக்கு வரும்போது அந்த ஒரிஜினல் ஃபைலை ஜஸ்ட் காப்பி பண்ணி ரீநேம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல போகிறோம். இல்லாட்டு இதே ஃபைல் பாத்தில் இதே ஃபைல் நேமில் டூப்ளிகேட் ஃபைல்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அதுதான் கான்செப்ட். ஸோ ரேன் ஈக்குவல் டு 1 நான் கொடுத்துட்டேன்ல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபைல் டாட் இங்கே வந்து நான் வந்து என்னோடய ஒரிஜினல் ஃபைலை காப்பி பண்ண போகிறேன். ஸோ காப்பி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா என்னுடைய ஃபைல் பார்த்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா இதனுடைய காப்பி அப்படின்றதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேராமீட்டர் நான் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது என்னுடைய சோர்ஸ், என்னுடைய பாத் அண்ட் அதுக்கப்புறம் என்னுடைய டெஸ்டினேஷன். ஸோ இதெல்லாம் கொடுக்கணும். ப்ளஸ் ட்ரூ அப்படின்னு கொடுக்க போகிறோம். அது கொடுத்தாலும் கூட ஆப்ஷன் பற்றி ஓவர்லோட்டில். ஸோ அதுவும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபைல் பார்த்து நெக்ஸ்ட் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் கமா டைரக்டரி, பிகாஸ் என்னோட டைரக்டரி இந்த டைரக்டரி நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த டைரக்டரிக்குள்ளே தான் வந்து நான் வந்து என்னோட ஒரிஜினல் ஃபைலை வந்து ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ண போகிறேன் வித் நியூ நேமோட. ஏன்னா இப்போ லூப் ஆக போதில்ல. ஸோ பட் ஒரிஜினல் நேம் இருக்கும். எப்படி இருக்கும்னா நேம் லிஸ்ட், இந்த நேம் லிஸ்ட் பக்கத்தில் எத்தனாவது லூப்பில் எத்தனாவது இந்த ரேண்டம் நம்பர் என்ன நம்பர் ஜென்ரேட் இருக்கும் அந்த நம்பரில் அது வந்துடும். ஸோ ப்ளஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய ஃபைல் நேமை கொடுக்குறேன், ஃபைல் நேம் and plus extension. ஓகே, ஸோ என்னுடைய ஒரிஜினல் பாத்திலிருந்து புது பாத்துக்கு அந்த ஃபைலை காப்பி பண்ண போகுது, which means சேம் பாத். ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே எடுக்கிறோம்.
current path because இந்த URL இருந்து இது வந்து என்னுடைய current path எடுத்துக்குது, right? And extension போட்டாச்சு, comma true. ஓகே, ஸோ இந்த கோட் மூலியமாக வந்து நம்ம வந்து ஒரு லொக்கேஷனில் இருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு ஃபைலை வந்து காப்பி பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி இந்த டுட்டோரியலில் பாருங்களேன், நம்ம வந்து ஃபைல் ஹேண்டிலிங்கை வந்து இதில் பற்றி இப்போ பார்க்குறோம். ஆக்சுவலி ஒரு யூஆர்லேருந்து எப்படி ஃபைல் நேமை மட்டும் எடுக்கிறது, அண்ட் எப்படி நம்ம தனியாக எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வரது, அதோடைய எக்ஸ்டென்ஷன் எப்படி எடுக்கிறது, அண்ட் அதோடைய டேரக்டரியை எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அண்ட் ஒரு ஃபைலை எப்படி காப்பி பண்ணுறது, அண்ட் ஒரு ரேண்டம் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து இந்த டுட்டோரியல்லே அடங்குது. ஓகே, ஸோ இது வந்து நிறைய டாபிக் சேர்ந்து ஒரு அப்ளிகேஷனாக நம்ம வந்து உருவாக்குறோம். நம்ம கேஸில் வந்து ஒரு வைரஸை உருவாக்குறோம். ஓகே, அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ரேண்டம் நம்பர் வந்து சேமாக அந்த லூப்பில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும்போது நான் வந்து ஒரு என்னுடைய ஒரிஜினல் ஃபைலை வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி அது எந்த லூப்பில் வருதோ அந்த நேமுக்கும் சேர்த்து நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ நான் நேமுக்கும் அதுக்கு நான் கொடுக்கணும்ல, அப்போ ஸோ என்னோடய ஃபைல் நேம் இருக்கும். ஃபைல் நேம் என்னென்னு வரும்னா நேம் லிஸ்ட்னு வரும். ஸோ என்னோடய ஒரிஜினல் ஃபைல் கூட சேர்த்து ப்ளஸ் அந்த என்ன லூப்பில் வருதோ அந்த ரேண்டம் நம்பர் என்னோடய நேம் கூட சேர்ந்து வந்துடும். அண்ட் இங்கே வந்து சேம் அதே ஃபைல் டாட், இந்த இடத்துல நான் கொஞ்சம் இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து டூப்ளிகேட் ஃபைல் தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், ஃபைல் டாட் ரைட் ஆல் பைட்ஸ், விச் மீன்ஸ் டூப்ளிகேட் ஃபைல்ஸ் வித் அந்த டூப்ளிகேட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டாவுமே இருக்காது, ஒரு எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். பட் ஆனால் சைஸ் மட்டும் அது கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேம் என்னுடைய டைரக்டரியை நான் யூஸ் பண்ணுறேன். என்னுடைய ஃபைல் நேம் அண்ட் பிகாஸ் லூப் பண்ணும்போது நமக்கு 10னா அந்த ஃபைலோட நேம் வரணும்ல, ஸோ அதுக்காக. அண்ட் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கமா நியூ. ஸோ இது வந்து அந்த பைட் சைஸ் எழுதணும். அந்த நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண போகிற அந்த ஃபைல் வந்து, அந்த டூப்ளிகேட் ஃபைல் வந்து எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். பட் நம்மளுக்கு வந்து நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருக்கோம், நம்மளோட ஒரிஜினல் ஃபைல் என்ன சைஸ் இருந்ததோ அதே சைஸில் இது இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய டார்கெட். கரெக்ட், லாஸ்ட்டில் செமிக்கலாம் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த லென்த்தை எடுத்திருந்தோம். ஸோ இந்த லென்த்தை வந்து ஜஸ்ட் இங்கே பாஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது மூலியமாக என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, 10 லூப் ஆக போகுது, 10 ஃபைல் கிரியேட் ஆக போகுது, 10ல் 8 ஃபைல் வந்து டூப்ளிகேட் ஃபைல் கிரியேட் ஆக போகுது. என்னோட ரேண்டம் நம்பரை வந்து நான் ஜென்ரேட் பண்ணுறேன். இந்த ரேண்டம் நம்பரில் வந்து என்னோட லூப் ஈக்குவல் ஆகும் போது என்னோடய ஒரிஜினல் ஃபைலை வந்து நான் காப்பி பண்ணி போடுறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 10 ஃபைலில் ஒரு ஃபைல் வந்து ஒரிஜினல், மற்ற எல்லாம் டூப்ளிகேட். அந்த ஒரிஜினல் ஃபைலுக்கு என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸில், அதே டைரக்டரியில், அதே நேம், அதே எக்ஸ்டென்ஷனில் நம்மளுக்கு ஒரு டூப்ளிகேட் ஃபைல் கிரியேட் ஆக போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டார்கெட். இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிறேன், நான் ரேண்டமாக மட்டும் நான் இதில் கால் பண்ணுறேன். ஸோ தட் எத்தனாவது ஃபைல் வந்து ஒரிஜினல் ஃபைல் அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம இந்த கோடை டெஸ்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு என்னுடைய டைரக்டரியை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டைரக்டரியில் நேம் லிஸ்ட் ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. அண்ட் இது டேட் மாடிஃபிகேஷனை பார்க்கலாம், 12.28. ஓகே, நான் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அண்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ 9ன்னு வந்திருக்கு ரேண்டம் நம்பர். ஓகே, ஸோ அப்போ 9வது ஃபைல் தான் வந்து ஒரிஜினல் ஃபைல். ஜஸ்ட் நான் ஓகே கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. இந்த 0லேருந்து 9 ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, இந்த 9வது ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். நம்மளுடைய ஒரிஜினல் ஃபைல் இங்கே இருக்குது. நம்மளுடைய இங்கே டேட் மாடிஃபிகேஷனில் பார்த்தா தெரியும் 1254 எல்லாமே புதுசாக கிரியேட் ஆகிருக்கு. பட் இது மட்டும் பார்த்தீங்கன்னா 1228 இருக்கும். ஸோ ஏன்னா இந்த ஃபைலோட காப்பி தானே இது, நம்ம ஒரிஜினல் ஃபைலை ஒன்று டெலீட் பண்ணல. ஸோ நான் டெலீட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அண்ட் அதே மாதிரி இது ஜஸ்ட் காப்பி தானே பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த டைம் வந்து இது வந்து 9வது ஃபைலில் வந்து ஒரிஜினல் ஃபைல் இருக்குல்ல, நான் இப்போ எல்லாத்தையும் நான் சும்மா டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு நான் திரும்பி என்னோட ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1ன்னு காமிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரிஜினல் ஃபைல் வந்து 1. ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்து அந்த ரேண்டம் நம்பர் நான் சூஸ் பண்ணேன். ஸோ 10ல் ஒரு ஃபைல் ஒரிஜினல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆகும் என்னோடய ஃபைல். பட் நான் மற்ற ஃபைல்ஸை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இந்த மாதிரி எரர் வரும், இன்வாலிட். பட் என்னுடைய ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சேம் சைஸாக இருக்கும். என்னோடய ஒரிஜினல் ஃபைல் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, நான் இதை ப்ராப்பர்ட்டி போய் பார்த்தேன்னா
எக்ஸ்டென்ஷன் அண்ட் இதோடைய ஃபைல் சைஸும் இருக்கும். அதே மாதிரி என்னுடைய டூப்ளிகேட் ஃபைல்ஸை பார்த்தாலும் அதே எக்ஸ்டென்ஷன் அதே ஃபைல் சைஸில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, என்னுடைய ஒரிஜினல் ஃபைல் வந்து டெலீட் ஆகாமல் இருக்குது அண்ட் என்னுடைய காப்பி ஆச்சு இல்லை அந்த ஃபைலுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஸோ இது மூலியமாக வந்து யூசர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டேட் மாடிஃபிகேஷனை வச்சு எது வந்து ஒரிஜினல் ஃபைல் அப்படின்றது அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். பிகாஸ் நான் இந்த இடத்துல அப்படி கிளிக் பண்ணாலே போதும் அவனுக்கு ஈஸியாக காட்டி கொடுத்துரும் எது வந்து ஒரிஜினல் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு, எது ரீசெண்டாக கிரியேட் ஆன ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஒரிஜினல் ஃபைலை டெலீட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ டெலீட் பண்ணுறேன். 12/28 உருவாயிருக்கு. அண்ட் அதுக்கு சிம்பிள் ஃபைல் டாட் delete அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்மளுடைய ஃபைல் பார்த்து கொடுத்துட வேண்டியதான், ஒரிஜினல் ஃபைல் பார்த்து. பிகாஸ் அதுதான் ஒரிஜினல் ஃபைலு, எங்கள் ஒரிஜினல் ஃபைல் அதில் தானே இருக்குது. ஸோ இந்த ஒரிஜினல் ஃபைலை வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து டெலீட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னுடைய ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறேன், பட்டன் கிளிக் பண்ணுறேன். 2 இந்த வாட்டி வந்து ரேண்டம் நம்பர் 2 ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ என்னுடைய செகண்ட் ஃபைல் தான் வந்து ஃபைல் நேம், பக்கத்தில் 2 இருக்கிறது தான் ஒரிஜினல் ஃபைல். ஜஸ்ட் ஓகே, இங்கே வருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டேட் மாடிஃபிகேஷன் கொடுத்தனால அது இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு நார்மலாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் ஃபைல் டிலீட் ஆகிடுச்சு. அந்த நேம் முடியாது. எனக்கு வந்து நேம் லிஸ்ட் 0 1 2 3 4 5 6 9 வரைக்கும் வந்துருக்கு. பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சைஸ்லாம் சேமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டோம். பட் ப்ராப்ளம் என்னென்னா ஒரிஜினல் ஃபைல். ஸோ இந்த ஒரிஜினல் ஃபைலோடைய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாருங்களேன், 12/28. இப்போ நான் அந்த டேட் மாடிஃபிகேஷனை போட்டேன் அப்படின்னா ஈஸியாக என்னால் கண்டுபிடிச்சிட முடியும் இதுதான் என்னோடய ஒரிஜினல் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஓப்பன் பண்ணுறேன், நேம் லிஸ்ட் இருக்கும். மற்றதை ஓப்பன் பண்ணேன்னா என்னால் முடியாது. ஓகே, இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரைட், ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஸோ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுற அந்த ஃபைலுடைய டேட் அண்ட் டைமை நம்ம டேட் மாடிஃபைடு டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேஞ்ச் பண்ணணும். 12/28 அப்படின்றத கரண்ட் டேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். ரைட், அதுக்கான கோடு பார்க்கலாம். அண்ட் இந்த கோடு எவ்வளோ இம்பார்ட்டண்டான கோடு அப்படின்றத நான் வந்து இந்த கோடை இப்போ எழுதி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து டெவலப்பராக இருக்கிறது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான இருக்கும் அப்படின்றது. விச் மீன்ஸ் நான் சொல்ல வரது அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு புரியும். டேட் டைம் ஸ்பேஸ் ஃபைல் டைம்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஃபைல் டைம் ஈக்குவல்ஸ் டேட் டைம் டாட் நவ். விச் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டேட் அண்ட் டைம் வந்து இப்போது கரண்ட்டாக என்ன டேட் அண்ட் டைமோ அதை வந்து இந்த இடத்துல நான் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுதான் டேட் டைம் டாட் நவ். ஓகே, ஸ்பேஸ் சாரி நெக்ஸ்ட் லைனில் ஃபைல் டாட் செட் லாஸ்ட் ரைட் டைம். ஓகே, இதுக்குள்ள என்னுடைய ஆக்சுவல் ஃபைல் பாத், எந்த ஃபைலை நம்ம வந்து எந்த ஃபைலோடைய டேட் மாடிஃபிகேஷனை நம்ம மாற்ற போகிறோமோ அது, புதுசாக நம்ம வந்து எந்த டைமை அந்த ஃபைலுக்கு செட் பண்ணணுமோ அந்த டைம் அண்ட் செமிகோலன். ஓகே, ஸோ இப்போ இதை காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரிஜினல் மாடிஃபைடு டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஃபைலை நம்ம காப்பி பண்ணுறோம். அண்ட் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையில்லாததெல்லாம் delete பண்ணிவிடுவோம். அண்ட் இதுக்கு வந்து ஒரிஜினல் நேமே கொடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 12/28 இருக்குது என்னுடைய ஒரிஜினல் ஃபைல். அண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அண்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ 1 வந்திருக்கு. ஸோ நம்ம ஒரிஜினல் ஃபைல் வந்து ரேண்டம் நம்பர் 1 வந்திருக்கு. ஸோ 1 தான் ஃபைல் நேம் ஃபாலோட் பை 1 வரதான் ஒரிஜினல் ஃபைல். பட் இந்த வாட்டி நம்ம டேட் மாடிஃபிகேஷனை பார்ப்போம். ஸ்டாப் பண்ணுறேன் என்னோடய டேட் மாடிஃபிகேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டேட் மாடிஃபிகேஷன் எல்லாமே ஒரே இதுவாக இருக்கும் பாருங்களேன். ஸோ இப்போ வந்து இம்பாசிபிள் தட் நம்ம ஒன்றொன்றையும் நான் இங்கே மெசேஜ் பாக்ஸ் போட்டனால எனக்கு இங்கே வந்ததில்லை. மெசேஜ் பாக்ஸ் போட்டனால எனக்கு அது காமிச்சது 1 அப்படின்னு சொல்லிட்டு. அதர்வைஸ் நம்மளால் இங்கே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஒரு ஃபைலாகவும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒழிய நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் ஃபைல் எதுன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இப்போ நான் இந்த 0 ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், எரர். என்னுடைய 1 ஓப்பன் பண்ணுறேன்.
எஸ் ஒரிஜினல் ஃபைல், பிகாஸ் நான் மெசேஜ் பாக்ஸில் நான் வந்து போட்டிருந்தேன். மற்றது எல்லாமே டூப்ளிகேட். ஓகே, ஸோ வந்து நம்ம ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் அஜெண்டா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு வைரஸை வந்து எப்படி ஒரு ஃபைலை வந்து டூப்ளிகேட் பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் முக்கியமாக கவனிச்சிங்கன்னா இதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது இந்த கோடில். இந்த 2 லைன் கோடு தான் பாருங்களேன். இந்த 2 லைன் கோடு என்னென்ன விஷயங்கள் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, உங்கள் பாஸோடைய சிஸ்டமோ இல்லை வந்து உங்கள் டிஎலோடைய சிஸ்டமோ இல்லை யாரோடைய சிஸ்டமோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு சிஸ்டமோ ஏதோ ஒரு சிஸ்டம் கிடைக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அதுலேருந்து நீங்கள் ஒரு ஃபைலை வந்து அந்த ஃபைலில் மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு வந்து நேற்று வந்து ஒரு அப்ளிகேஷன் செஞ்சு வச்சிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன். அந்த அப்ளிகேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது, பண்ணிச்சுட்டு போயிட்டாரு. இல்லை அதில் வந்து ஒரு மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு வந்து இவ்வளோ ரூபா, இல்லை உங்களுக்கே கொடுக்க வேண்டிய காசு வந்து 10,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுட்டு ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு போயிட்டாரு. ஓகேவா, காலையில் வந்து நான் மெயில் அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணலாம், அவர் போன அப்புறம் நெக்ஸ்ட் டே நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கிங்களேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃபைல் உங்ககிட்ட கிடைக்குதுன்னா நீங்கள் வந்து இந்த சின்ன கோட் மூலயமா அந்த ஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு, விச் மீன்ஸ் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க பைசாவோ இல்லை அதில் இருக்க கண்டென்ட்டையோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த 2 லைன் கோட் மூலயமா உங்களுடைய அந்த ஃபைலோடைய மாடிஃபைடு டைமை வந்து ப்ரீவியஸ் டைமுக்கே செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ஃபைலில் மாடிஃபிகேஷன் நடந்ததே வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ யூஸருக்கும் தெரியாது, நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் வந்தால் கூட கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அவர் அந்த வேல்யூவை செக் பண்ணாமல் மெயில் யாராவது அமிச்சிட்டு பேங்க்குக்கு அமிச்சிட்டாங்கன்னா சொல்லி முடிஞ்சு போச்சு. தட் அமௌண்ட் வில் ட்ரான்ஸ்ஃபர்ட், ரைட்? ஸோ இந்த பார்க்க வந்து இந்த 2 ஸ்மால் லைன் கோடு தான், பட் இது எவ்வளோ பெரிய இம்பேக்டை வந்து ஆர்கனைசேஷன்லேயும் வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கையும் க்ரியேட் பண்ணும் அப்படின்றது வந்து இட் இஸ் அன்லிமிட்டட், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, ரைட்? ஸோ இந்த வீடியோ வந்து டோட்டலி வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான், நீங்கள் அவேராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ டெவலப்பர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தே கேன் டூ எனி திங் வித் சிஸ்டம். ஸோ நத்திங் இஸ் சேஃப். டிஜிட்டலாக வந்துருச்சுனாலே வந்து நத்திங் இஸ் சேஃப். ஸோ நீங்கள் பண்ண மாதிரியே கூட பண்ணி விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம், ஒரு ஃபைலை டூப்ளிகேட் பண்ணிட்டோம், ரைட்? இப்போது என்னுடைய ஃபுல் டைரக்டரியை நான் வந்து டூப்ளிகேட் பண்ணணும், கரெக்டாக? விச் மீன்ஸ் என்னுடைய இந்த டைரக்டரி, ஸோ இதான் டெஸ்ட் டைரக்டரி, இதில் தான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபைல் அப்படின்னு நான் சொன்னனால நம்ம வந்து ஈஸியாக பண்ணிட்டோம். ஸோ வாட் இஃப் இதில் வந்து 2-3 ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி 2 ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த 2 ஃபைலுமே இது 10 கிரியேட் ஆகணும். அப்போ எப்படி பண்ணலாம்? நம்ம வந்து சும்மா வந்து திரும்பி இதை காப்பி பண்ணி என்ன வாட்டி போட்டுட்டு இருக்க முடியாது. பிகாஸ் இந்த டேரக்டரிக்குள்ளே எத்தனை ஃபைல் வேணா இருக்கலாம், என்ன ஃபைல் வேணா இருக்கலாம். பிகாஸ் இட் இஸ் வைரஸ், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிகாஸ் இது ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் புதுசாக வீடியோஸ் இந்த மாதிரி விடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் யூ கேன் லேர்ன் லாட்.